கட்சியிலிருந்து ஒரு தலைவன் இல்லையா? பிஜேபி சாராம நான் அதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன் இல்ல, முதுகெலும்புல ஒரு தலைவன் இல்லையா? ஏடிஎம்கேல இந்திய கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற யாரை நீங்க வச்சுக்கிட்டாலும் உங்க கூட்டணிக்கு வர தயார் அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை டிடிவி ஜனரல்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு நாள் ஆளுமையாக கட்டி காத்த கட்சி. ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருந்தீங்களா? ஜெயலலிதாவுடைய ஆளுமை உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் பிஜேபியோட போவீங்க. எல்லாரும் யார் சிறந்த அடிமை, பிஜேபிக்கு சிறந்த அடிமை என்பதில் போட்டியா ஓடுவீங்க. நீ நீக்கிறதுக்கே உனக்கு அதிகாரம் கிடையாது. தொண்டர்களால் எலக்ட் பண்ணப்பட்ட ஆள் கிடையாது. நீ பைலாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அந்த ஐடிசி கிராண்ட் மீட்டிங் அமித்ஷா ஃபோன் பண்ணி பேச வேண்டியது. ஹலோ மிஸ்டர் அமித்ஷா, வாட் ஆர் யூ டாக்கிங்? ஒய் ஆர் யூ ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ்? எடப்பாடி கேட்டிருக்காரா? தைரியம் இருக்கா கேட்கறதுக்கு? எடப்பாடியோட கூட்டணி இவங்கள தனியா விடு, இல்ல ரெண்டு பேரும் வேணாம், நீங்க தனியா நின்று ப்ரூவ் பண்ணிக்கோ. இத்தனை ஆப்ஷன் இருக்குல்ல, இத்தனை ஆப்ஷனோட பிரிச்சாச்சுன்னா எந்த மூஞ்சியில போய் விஜய்கிட்ட போய் துணை முதலமைச்சர் பதவிக்கு போய் கெஞ்ச வேண்டியதான் எடப்பாடி. போய் இன்னைக்கு எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் எதிராக அந்தந்த தொகுதியிலேயே இன்னொரு ஆளை உருவாக்குறாரு எடப்பாடி. இது அதிமுக இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, இது எடப்பாடி திமுகவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு நாள் திடீர்னு முடிச்சு பார்ப்பாங்க, அவருக்கு எதிராக இன்னொருத்தர் நிற்பாரு, அவர் எடப்பாடி சொல்ல கேட்பாரு, இந்த தலைவர் தூக்கி எறியப்படுவார். அவர் நத்த விஸ்வநாதா இருந்தாலும் சரி, சீனிவாசனா இருந்தாலும் சரி, உதயகுமாரா இருந்தாலும் சரி, சிவி சண்முகமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாப்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அதிமுக மீண்டும் இந்த அரசியல் களத்தில் நிற்கும். இல்லை என்று சொன்னால் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் முனைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற யாரை நீங்க வச்சுக்கிட்டாலும் உங்க கூட்டணிக்கு வர தயார் அப்படின்னு சொல்றாரு. டிடிவியோட இந்த டிமாண்டை என்டிஏ எப்படி பார்க்க போகுது, அதாவது பாஜக எப்படி இதை அணுக போகுது, எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை டிடிவி ஜனரல்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அமித்ஷா ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, அதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார்னு சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி தான் முதல்வர்னு இது வரைக்கும் அமித்ஷா சொல்லியிருக்காரா? அமித்ஷா சொல்லலை, பட் அமித்ஷாவின் மனசாட்சியாக அல்ல அமித்ஷாவோட இன்னொரு முகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை சொன்னார்ல, அவங்க சொல்லுவாங்க. இதில் அமித்ஷா என்ன சொல்றாரோ அதான் கேட்பேன்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம், அமித்ஷா சொல்லியிருக்காரா? அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு? எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி தான் இங்க அப்படின்ற அதை என்டாஸ் பண்ணு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி ஆட்சியில என்டிஏ இடம்பெறும் அப்படி தானே சொல்லியிருக்காரு அமித்ஷா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பொம்மை முதல்வராக இருப்பார், ஏக்நாத் சிண்டே போல. ஓகே, எடப்பாடி பொம்மை முதலமைச்சராக இருப்பார், நிதிஷ்குமார் போல. எடப்பாடி பொம்மை முதலமைச்சராக இருப்பார். ஓகே, இது அமித்ஷாவுடைய கிராண்ட் பிளான். அதுல நீங்க மாற்ற முடியாது. ஓகே, நீங்க எடப்பாடி தான் இன்னைக்கு அதிமுகவுடைய கண்ட்ரோல் சென்டர். ஆமா, பவர் சென்டர் எடப்பாடி. இது எடப்பாடி இல்ல, அமித்ஷா. அமித்ஷா தான் அதிமுகவுடைய கண்ட்ரோல் சென்டர். நீங்க எம்ஜிஆர் தலைவர்களை உருவாக்கினார். எம்ஜிஆர் மக்களை நம்பினார், மக்களோடு வாழ்ந்தார், மக்களோடு பழகினார், மக்களோடு திராவிட சித்தாந்தத்தையும் பொதுவுடைமை சித்தாந்தத்தையும் விதைத்தார். மக்களை நம்பினார், மக்களாட்சி நடத்தினார். 3 முறை முதல்வராக வெற்றி வாகை சூடினார். ஓகே, அவர் இருக்க வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியல. எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் யார் நம்பினாரு? மக்கள் நம்பினார். அவர் டெல்லி நம்பினாரா? இந்திரா காந்தி நம்பினாரா? இல்லை மொரார்ஜி தேசாயை நம்பினாரா? யாரையும் நம்பல. அவரை நம்பினார், அவர் மக்களை நம்பினார், மக்கள் அவரை நம்பினார்கள். அதிமுக ஆட்சி கட்டில் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் வந்த பின்பு அவர் யாரை நம்பினாரு? மக்களை தான் நம்பினார். அவரும் மக்களை நம்பினார், மக்களிடம் சென்றார், மக்களோடு பழகினார், மக்கள்ல இருந்து உருவாக்கினார். சரியா? அவர் 30 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில இருந்தாரா இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட 35 அந்த எம்ஜிஆர் ஒரு 10 ஆண்டு காலம், அடுத்து 35 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி கட்டில் இருந்தது. காரணம், அவர்கள் மக்களை நம்பினார்கள், அதிமுக தொண்டர்களை நம்பினார்கள். இப்ப இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களும் மக்களை நம்பிதானே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. எங்க நம்புறாங்க? யார் நம்புறாங்க? மக்களை நம்பாம கடந்த 2021 தேர்தலில் அவங்க கூட்டணியோட 75 இடங்கள்ல வெற்றி பெற்று 75 இடங்கள்ல வெற்றி பெற்றீங்க. ஜெயலலிதா கொடுக்கும்போது என்ன கொடுத்துட்டு போனாரு? ஆட்சியை கொடுத்துட்டு போனாரு.
138 எம்எல்ஏக்களை கொடுத்துட்டு போனார், 37 எம்பிக்களை கொடுத்துட்டு போனார். எல்லாத்தையும் தொலைச்சவர் யார்? எல்லாத்தையும் தொலைச்சவர், ஆட்சியை தொலைச்சவர் யார்? எடப்பாடி. 138 எம்எல்ஏக்களை தொலைச்சி 60 எம்எல்ஏக்கள் ஆகினவர் குறைச்சவர் யார்? எடப்பாடி. ஓகே, 37 எம்பிக்களை தொலைச்சி பார்லிமெண்ட்ல பிரதிநிதித்துவமே இல்லாமல் செஞ்சது யாரு? எடப்பாடி. சார், இப்போ ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ஒரு 10 வருடம் ஆட்சி கட்டல இருந்திருக்காங்க, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், இது எல்லாமே தானே சார் வெற்றி தோல்வி அப்படின்றது எலெக்ஷன்ல சகஜம். வெற்றி பெற்றா தானங்க, எல்லாமே தோல்வி தான் அடையிறது. எடப்பாடி வந்த பிறகு எல்லாமே தோல்வி தானே. என்ன வெற்றி பெற்றிருக்கார் சொல்லுங்க பாப்போம். அந்த 60 கூட ஓபிஎஸ் கூட வச்சிருந்ததுனால தான் 60. 44 வேலிடேஷன் இருக்கதா? 44% கொடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா. சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் நீக்கினாங்க. 33% குறைஞ்சி 10% காலியா. அந்த 10% ஓட்டை டிடிவி எடுக்கல, ஆனா 10% போயிருச்சு. எங்க யாரை விட்டு போயிருச்சு? எடப்பாடி ஓபிஎஸ் விட்டு 10% போயிருச்சு. சரி, அந்த ஆட்சி முடிஞ்ச உடனே, அதிமுக ஆட்சி முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் பயன்படுத்தி ஆட்சியில் 4.5 ஆண்டு காலம் இருந்து ஆட்சி முடிஞ்ச உடனே வெளியே வந்தார். 33% 20% மாறி போச்சு. 13% காலி. இந்த கணக்கெல்லாம் நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வச்சு சொல்றீங்களா? வரிசையா நடந்த தேர்தல் தான் நான் சொல்றேன். 33 எதுல வந்தது? சட்டமன்ற தேர்தலில் வந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் அது 13% காலியா போச்சு. எங்க போச்சு? இங்க போச்சு. இல்ல, அப்படி பேசுறப்ப அதிமுக இருக்கவங்க சொல்றது, நாங்க வந்து பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றத டிசைட் பண்றக்கூடிய இடத்துல இல்ல, அதனால நாங்க வந்து இவ்வளவு பெரிய பேக் ஃபுட்டுக்கு போனோம். ஈவன் 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்ப அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி அப்படின்றத நாங்க காட்டுவோம் அப்படின்னு. எப்படி காமிப்பீங்க? எங்க காமிப்பீங்க? எங்க இருக்கு காமிக்கிறதுக்கு? சட்டமன்ற தேர்தல் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் தெரியும். 20% இப்ப இருக்கா உங்ககிட்ட? இல்ல. எங்க இருக்கு 20%? அந்த 20%மே இப்ப செங்கோட்டையனை நீக்கினதுல அதுல எத்தனை போக போதா தெரியாது. இன்னும் எத்தனை பேரை நீக்க போறாரோ தெரியாது. சரியா? இல்ல, கட்சி பயிலான்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்ப செங்கோட்டையன் இவ்வளவு பெரிய சீனியர் லீடரா இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப டிசம்பர்ல பொதுக்குழு வருது, அதை பொதுக்குழுல சொல்லலாம், இல்ல எடப்பாடி அவர்களை தனியா சந்திச்சு சொல்லலாம். எதுவுமே இல்லாம ஒரு பிரஸ் மீட்ல ஒரு மீடியா ட்ரையல் பண்றாரு அப்படின்னா அது எப்படி கட்சி தலைமை ஏத்துக்கும்? கட்சியினுடைய பைலா படி எடப்பாடி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா? பைலா யார் கிரியேட் பண்ணது? பைலா யார் கிரியேட் பண்ணது? யார் கிரியேட் பண்ணது? யார் கிரியேட் பண்ணது பைலா? கட்சியில இருக்க எல்லாரும் சேர்ந்து தானே? கிடையாது, எம்ஜிஆர் கிரியேட் பண்ணார். ஃபவுண்டர் எம்ஜிஆர் கிரியேட் பண்ண பைலா. அந்த பைலா படி தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அந்த பைலா படி தான் எடப்பாடி நடந்தாரா? குழு உறுப்பினர்கள் எல்லாமே பின்னாடி. பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. பைலா என்ன சொல்லுது? ஒட்டுமொத்த தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுது. தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும்னா யார் வேணாலும் நிக்கலாம் பொதுச் செயலாளரா. அதான் தகுதி, எம்ஜிஆர் வச்ச தகுதி. யார் வேணாலும் பொதுச் செயலாளர் நிக்கலாம். எம்ஜிஆர் நின்னாரு, எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜெயலலிதா நின்னாங்க, எதிர்த்து நிற்கிறது யாருமே இல்லை, அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் மெம்பர்ஷிப் என்ற அடிப்படையில் நின்னாங்க. அப்ப எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாவை வயலேட் பண்ணி நீ பொதுச் செயலாளர் இருக்கேன்னா உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? பைலாவை பத்தி, அடுத்தவங்க பைலாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? இப்போ ஒரு நீ நீக்கிறதுக்கே உனக்கு அதிகாரம் கிடையாது. யூ ஆர் நாட் எலெக்டட் பை த தொண்டர்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஆள் கிடையாது. நீ பைலாவை சேஞ்ச் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நீ சேஞ்ச் பண்ணி இன்றைக்கு வந்து இப்போ மத்திய ஒன்றிய அரசோட சப்போர்ட்டோட, நீதித்துறையின் சப்போர்ட்டோட, எலெக்ஷன் கமிஷனோட சப்போர்ட்டோட இன்னைக்கு வந்து ரெட்டலை உங்கள்கிட்ட இருக்கு, பொதுச் செயலாளர் நீங்க இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா நீதித்துறை பைலாவை படி போனால் ஜெயலலிதா அவர்களுக்கு திருநாவுக்கரசு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி ஜெயலலிதாவை நீக்க தீர்மானம் போடும்போது பைலா படி சாதாரண உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா தான் சட்டப்படி பொதுச் செயலாளர்னு அனௌன்ஸ் பண்ணது உச்ச நீதிமன்றம். ஓகே, அதே தீர்ப்பு எடப்பாடிக்கு செல்லுச்சுன்னா எடப்பாடி அவுட். எடப்பாடி பொதுச் செயலாளர் நீக்கப்படுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ பைலாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி? இப்ப இந்த ஒரு டிஸ்பியூட் இருக்குல்ல சார். இப்ப ஓபிஎஸ் ஒரு பக்கம் எகென்ஸ்டா பேசுறாரு, இவர் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் பேச ஆரம்பிச்சிருக்காரு, செங்கோட்டையன் பேசுறாரு. இதுக்கு பின்னாடி வந்து பாஜக இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? பாஜக இருக்கட்டும், இல்ல வந்து யார் வேணாலும் இருக்கட்டும், பாஜக கண்டிப்பா இருக்கு, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. பாஜக தான் ஏடிஎம்கே உடைச்சது. பாஜக தான் ஏடிஎம்கே பிளவுபடுத்தியது. பாஜக தான் இன்னைக்கு ஏடிஎம்கே ஒற்றுமைப்படுத்தாம ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணத்துக்கும் வந்திருக்கிறது. சரிங்களா? அதனால பாஜக தான் பின்னால இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது. யுவர் நாட் எடப்பாடி இஸ் நாட் பாப்புலர் லீடர். எந்த தேர்தலையும் சுயமாக நின்று வெற்றி பெற்ற தலைவர்கள்ல. பாப்புலர் லீடர்னா என்ன? ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடரா இருக்கிறது. போய் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட பேசி
அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்திய தலைவர் எடப்பாடி அல்ல. 10 தேர்தலில் தோல்வி அடைந்தவர் தான் எடப்பாடி. இந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அந்த வாய்ப்புல எப்படி ஜெயிப்பீங்க? 20% வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி ஜெயிப்பீங்க? உங்களை நீங்க வந்ததுலேருந்து 23% வாக்கு உங்களை விட்டு போயிடுச்சு. போறதுக்கு காரணமா இருந்தது யாரு? எடப்பாடி. எடப்பாடி தான் போறதுக்கு காரணமா இருந்தது. வேற யார் காரணமா இருந்தது? ஒரு பக்கம் அவர் ஒரு கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு. ஓபிஎஸ் என்ன சலசலப்பு ஏற்படுத்தினாரு? நீ சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டாரு. நீ பதவி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் அங்கே ஓபிஎஸை வந்து ஒருங்கிணைப்பாளரை வச்சுக்கிட்டு கட்சியை ஃபுல்லாக முதலமைச்சர் என்ற போர்வையில் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, பணம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆட்சி அதிகார துறைகள் உங்கள்கிட்ட இருக்குது, லஞ்சம் ஊழல் பணம் உங்கள்கிட்ட வந்து சேருதுன்ற அகங்காரத்தை வைத்துக்கொண்டு எல்லா அதிகாரமும் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எல்லா அமைச்சர்களையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து அத்தனை அமைச்சர்களையும் கொள்ளையடிக்க விட்டு எல்லா அமைச்சர்களையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஓபிஎஸ்ஸை நீங்கள் ஒதுக்குனீங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு லீடர்ஷிப் கிடையாது. ஓபிஎஸ் சொல்றதை கேட்கக்கூடிய ஆள், அமைதியா போகணுன்ற எண்ணம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவர் விவேகமான ஆள் கிடையாது. அவரோட சேர்ந்தவங்களுக்கே அவர் ஒழுங்கு ஒரு உதவியும் செய்யல. ஒரு கூட்டணி ஒரு கூட்டை உருவாக்கல. ஒரு சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலத்தை உருவாக்கி கொடுக்கல. அதனால இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அவருடைய வீக்னஸ் ஆஃப் த லீடர்ஷிப். அவருடைய லீடர்ஷிப் வீக்னஸ். அவரை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஓபிஎஸ்ஸை விரட்டி அடிச்சது யாரு? எடப்பாடி தானே. நீ ஆட்சியில் இருக்க வரைக்கும் ஒற்றை தலைமைன்னு சொல்லியிருந்தேன்னா ஆட்சியே போயிருக்கும்ல. ஆட்சியில் 4.5 வருஷம் ஆட்சி ஆளும் போதும் ஒற்றை தலைமை தான் வேணும், நான் சொல்றதான் கேட்கணும், ஓபிஎஸ் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி அவரை நீக்கி இருந்தேன்னா ஆட்சியே போயிருக்கும்ல. போயிருக்குமா இல்லையா? போயிருமா இல்லையா? நீக்கலாம். அப்போ உனக்கு பதவி வேணும், உனக்கு வந்து அந்த ஃபுல் டூரேஷன் பதவியில் இருந்திருக்கணும், கொள்ளையடிக்கணும், எல்லாம் பண்ணியாச்சு. வெளியே வந்த உடனே ஓபிஎஸ் தூக்கி போடணும். பொதுக்குழுவை கூட்டி அவரை தரக்குறைவாக பேசி அவர் மேலே தண்ணீர் பாட்டில் எரிஞ்சு அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினது யார்? எடப்பாடி தானே. ஓபிஎஸ்ஸா போனாரு? ஓபிஎஸ் பண்ண தவறு என்ன? குருமூர்த்திகிட்ட போய் குருமூர்த்தியினுடைய சொல் பேச்சை கேட்டு அதிமுகவில் தர்மயுத்தம் நடத்தினது அவர் செய்த தவறு. ஸோ குருமூர்த்தி பேச்சை கேட்டு ஓபிஎஸ் கெட்டது அவருடைய தவறு. பிஜேபி நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று பிஜேபி பின்னால கண்மூடித்தனமாக சென்றது ஓபிஎஸ் உடைய தவறு. பிஜேபி அண்ணாமலை நம்மளை பாதுகாப்பாருன்னு நினைச்சு அண்ணாமலை பின்னாலெல்லாம் ஓபிஎஸ் போனது ஓபிஎஸ் தவறு. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரால் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இன்னைக்கு அவமானப்படுத்தப்பட்டு தனியா நிற்கிறார் ஓபிஎஸ். சரியா? டிடிவி தினகரன் ரெட்டலை கேஸ் 50 கோடி கேஸ் இருக்கு. அந்த கேஸை வச்சு டிடிவி தினகரன் தன்னை டோட்டலாக சரண்டர் பண்ணாரு அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட. சரி, இப்போ இந்த அதிமுக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்போ எடப்பாடியை வந்து நாங்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற அந்த கருத்துல வந்து டிடிவி தினகரன் இருக்காரு அப்படின்னா இது அமித்ஷா சொல்லி தான் அவர் அந்த காயின் நகர்த்துறாரா? ஏன்னா இப்போ ஒரு பக்கம் அதிமுக தான் வேணும் அப்படின்னு பாஜக தானே வலுக்கட்டாயமா அந்த ஒரு கூட்டணியை வச்ச மாதிரி இருக்கு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? அடிப்படை பிரச்சனை என்னன்னா 39% ஓட்டு இப்போ இல்லை. அமித்ஷா எதிர்பார்த்த 39% ஓட்டு போன வாரம் தான் வந்து திருநெல்வேலியில் பூத் கமிட்டி மாநாட்டில் 39% இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தா அந்த 39% வாக்கு இருந்தா நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எப்படி சொன்னார்? எந்த நம்பிக்கையில் சொன்னார்? எப்படி வந்து அமித்ஷா வந்து பீகார் தேர்தலில் ரிக் பண்ணாரோ, எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஓட் சோரி பண்ணாரோ, ஓட்டு திருட்டு பண்ணாரோ, இவிஎம்ஐ வச்சு மேனிப்புலேட் பண்ணாரோ, இவிஎம் வச்சு மேனிப்புலேட் பண்ணி ஓட்டு திருட்டு பண்ணி கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், ஒரிசாவில், டெல்லியில், ஹரியானாவில் இங்கே எல்லாம் வந்து ஜெயிச்சு பீகாரில் இப்போ ஜெயிக்கிறதுக்கு ஏழை பண்ணுறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணணும்னா அவருடைய பிளான். 39% இருக்குது. அப்போ ஓட்டு திருட்டு பண்ணி டூப்ளிகேட் ஓட்டை கொண்டாந்து பாதி ஓட்டை வந்து திமுக சிறுபான்மையினர், அடுத்து எஸ்சி எஸ்டி ஓட்டுகளை எல்லாம் கட் பண்ணி காலி பண்ணி எஸ்ஐஆர் மூலமாக கொண்டு வந்து காலி பண்ணியாச்சு. அப்புறம் புது ஓட்டுகளை வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ஓட்டுகளை எல்லாம் ஆல்ரெடி சேர்த்து 0 அட்ரஸ் போட்டு சேர்த்து அதன் மூலமாக இவிஎம்ஐ வச்சு மேனிப்புலேட் பண்ணி 5 மணிக்கு மேலே % கூடி இருக்குன்னு சொல்லி 39% இருந்தால் 45% காமிச்சிடலாம். திமுக 44%னா நம்ம 45% வந்தோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம்.
என்ற திட்டம் போட்ட திட்டம் இன்னைக்கு பனாலாகி போச்சு. யாருக்கு? அமித்ஷாவுக்கு. காரணம் எடப்பாடி. எப்படி பனாலாச்சு? எடப்பாடியுடைய பிடிவாதத்தால், ஆணவத்தால், அகங்காரத்தால். அந்த கூட்டணி வைக்கிறப்பவே இவர் அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு அந்த ஐடிசி கிராண்ட்ஜோலா மீட்டிங்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஜேபி ஒன்றை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்கன்னா அதை செய்வாங்க, ஒன்றை செய்வோம்னு சொன்னாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. ஓ, இதை எப்படி புரிஞ்சுக்கணுமா? ஆமாம், இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை செய்ய மாட்டோம்னு எதாவது சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க பின்னால் வந்து செய்வாங்க. இதை செய்ய போகிறோம்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. இதுதான் வந்து பிஜேபி மோடி அமித்ஷாவினுடைய கடந்த 10 ஆண்டு கால ஹிஸ்ட்ரி, வரலாறு. ஆனால் இன்ன வரைக்கும் பேசுகிறப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஃபார்மேட்டே ஒத்து வராது அப்படின்னு எடப்பாடி நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் தெருவில் பேசுறாரு. அமித்ஷாட்ட ஃபோன் பண்ணி பேச வேண்டியது. ஹலோ மிஸ்டர் அமித்ஷா, வாட் ஆர் யூ டாக்கிங்? ஓகே, ஐ அக்ரீட் ஒன்லி ஃபார் ஏடிஎம்கே majority power, not a coalition government. Not a coalition government. Why are you spreading rumors? Why are you spreading giving wrong information to the newspapers? எடப்பாடி கேட்டிருக்காரா? தைரியம் இருக்கா கேட்கறதுக்கு? ஏன் கேட்கல? பட் இங்க தமிழ்நாட்டு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற இடத்துல தானே சார் அதிமுக இருக்கு, வாங்குற இடத்துல தானே பிஜேபி இருக்கு. அப்ப டிசைடிங் அத்தாரிட்டி எடப்பாடி அவர்கள் தானே. எங்க கொடுக்குற இடத்துல இருக்கு? வாங்குற இடத்துல பிஜேபி இருக்கு. கொடுக்க வைக்கிற இடத்துல பிஜேபி இருக்கு. உன்னைய கொடுக்க வைக்கிற இடத்துல பிஜேபி இருக்கு. இப்ப ஃபைனலா என்ன சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பொதுச் செயலாளர் இன்னைக்கு அது என்ன ரீசன் எல்லாம் கண்டுங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியை 25% கட்சியாக சுருக்கி விட்டார். 5% பிஜேபி, 20% ஏடிஎம்கே. ஓகே, நீங்க இந்த டிடிவியும் ஓபிஎஸும் போனதுக்கான டிடிவி ஓபிஎஸ் போயாச்சு, பாமக போயாச்சு, தேமுதிக போயாச்சு, யாரும் இல்ல. அதுக்கு காரணம் எடப்பாடி. எப்படி சார்? எடப்பாடி தான் காரணம். பாமக வெளியே போனதுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் அங்க ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அது ஒரு ரீசன். அப்பாவுக்கும் மகனுக்கும் டிஸ்பியூட் இருக்கு. அந்த டிஸ்பியூட்னால இவங்களோட வந்து ஒட்டிக்குவாங்களா? அவங்க யார் வரப்போறா? அந்த வர்றதுல என்ன 2% வருமா? அன்புமணிக்கு 2%, இவருக்கு 2%. நான் தான் வச்சிருக்கிறது 4% தான். அன்புமணிக்கு 2%, இவருக்கு 2% வச்சுக்கோங்க, அது 2%. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய 4%, 4 2 6%. இப்போ இவர் எடப்பாடிட்டு 20%. அந்த 20%ல எத்தனை % திமுகவுக்கு போதோ, விஜய்க்கு போதோ, என்டிகேக்கு போதோ தெரியாது. அந்த 20% வருமானம் தெரியாது இந்த வட்டம். புரிஞ்சுட்டியா? இப்போ செங்கோட்டையை நீக்கிறீங்க, அதுலேயும் ஒரு 3% காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை % வச்சிருக்கீங்க? 25% வச்சு எப்படி ஜெயிப்பீங்க? இதுதான் பிஜேபிக்கு இன்னைக்கு பிரச்சனை, அமித்ஷாவுக்கு இன்னைக்கு பிரச்சனை. ஓகே, அமித்ஷாவுடைய பிரச்சனை தான். 25% வச்சுக்கிட்டு நீ உடனே வச்சு நான் எப்படி மேனிபுலேட் பண்றது? உடனே வச்சு நான் எப்படி எலெக்ஷன் கமிஷனை வச்சு நான் புல் அப் பண்ணி 40% கொண்டாடுறது? எப்படி கொண்டாட முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவரை நீக்கிட்டாங்க, வேற ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையா எல்லாரும் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அதிமுக பிஜேபி கூட்டணியை ஜெயிக்க வைப்பார் அமித்ஷா. இவிஎம் மூலமா, எலெக்ஷன் கமிஷன் மூலமா ஜெயிக்க வைப்பார். ஒத்துக்கல அப்படின்னா அதிமுகவை 2ஆ பிளந்துருவார். ஓகே, அதிமுக 2ஆ பிளந்து செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி, எடப்பாடி தலைமையில் ஒரு அணி, ஒரு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு செங்கோட்டையனுக்கு வலிமை கொடுத்து இடி அது மூலமாக ரைடு கீடெல்லாம் விரட்டி யாரெல்லாம் செங்கோட்டையன் பக்கம் கொண்டாடணுமோ கொண்டாந்து எடப்பாடியில் இருக்கவங்க கூட்டத்தை செங்கோட்டையன் பக்கம் கொண்டு வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்குவாங்க. இல்லைன்னா கூட பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்குவாங்க. எடப்பாடியை நீக்கி தீர்மானம் போடுவாங்க. எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா, இவர்கள் தான் நீக்கினவங்களா பார்க்குறதெல்லாம் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். ஆமாம், அதுக்குள்ளே வந்து ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடப்பாடி கூட்டணிக்கு ஒரு அதிமுக எடப்பாடிக்கு ஒரு சிம்பல், அதிமுக செங்கோட்டையனுக்கு ஒரு சிம்பல், ஓகே, ஓபிஎஸ்க்கு ஒரு சிம்பல், புறா சேவல் மாதிரி 2 சிம்பலை கொடுத்து அந்த புறா செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுக பிஜேபி கூட்டணி, ஓகே, எடப்பாடியை தனியாக விடு, இல்லை எடப்பாடியோட கூட்டணி இவங்கள தனியாக விடு, இல்லை 2 பேரும் வேணாம் நீங்கள் தனியாக நின்று ப்ரூவ் பண்ணிக்கோ. இத்தனை ஆப்ஷன் இருக்குல்ல, இத்தனை ஆப்ஷனோட பிரிச்சாச்சுன்னா எந்த மூஞ்சியில போய் விஜய்கிட்ட போய் துணை முதலமைச்சர் பதவிக்கு போய் கெஞ்ச வேண்டியதான். எடப்பாடி போய் என்ன பண்ணோம்? ப்ரூவே பண்ணாத ஒரு நடிகர்கிட்ட விஜய்கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சணும். தன்னை ப்ரூவ் பண்ணாத ஒரு நடிகர்கிட்ட போய் காலில் விழுந்து. அரசியல்ல ஒரு கூட்டணிக்காக எல்லாரும் போய் கேட்கறது தான், இல்லை அதுக்கான வியூகங்கள் அமைக்கிறது தான். ஆனா அது காலில் போய் விழுந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம எப்படிப்பட்ட அதிமுகங்க,
எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்சி. ஜெயலலிதா தலைமையிலுமே தோல்விகளை சந்திச்சிருக்காங்க, அவங்களே தோல்வியில சந்திச்சு திரும்பி வெற்றி பெற்றிருக்காங்கல்ல. நீ தோல்வியை தானே சந்திக்கிட்டே இருக்க, நீங்க வெற்றி பெற்றிருக்க. ஏதாவது ஒரு தேர்தல் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம எப்படி வெற்றி பெற்றிருக்கீங்க, எப்படி வெற்றிருக்கீங்க சொல்லுங்க, எப்படி வெற்றி பெற்றிருக்கீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு தேர்தல் காமிங்க நீங்க வெற்றி பெற்றத, எப்படி வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு காமிங்க. எங்கேயாவது ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கணுமா இல்லையா? அவர் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை வச்சு பாருங்க. அதுதான் பார்க்க தானே போறோம், நம்ம பார்க்க தானே போறோம். 2ஆம் இடத்துக்குல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரா, 2ஆம் இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு போறாருன்னு பார்க்க தானே போறோம். அப்ப 2வது இடம் அப்படின்னா இப்ப திமுக சைட்ல பேசுறப்பமே திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படின்றாங்க. சிஎம் பேசுறப்ப அதிமுக வலிமையா இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு. யாரு? சிஎம் பேசுறப்ப அதிமுக எங்களுக்கு திமுக தான் போட்டி, அது மக்களுக்கே தெரியும் அப்படின்னு நேத்து கொடுத்த ஒரு பேட்டியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அட்மிட் பண்ணி பேசுறாரு. அப்ப இந்த 2வது இடத்தை அதிமுக இழக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு எந்த கட்சி சார் வரும்? அதாவதுங்க, 2ஆம் இடத்தை இழப்பதற்கு அதிமுக இருக்க வேண்டும் என்று திமுக நினைக்குது. எஸ். அதிமுக தோத்தா அதிமுக வரணும், அதிமுக தோத்தா திமுக வரணும். இதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இடத்துக்கு பிஜேபி வரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி அதிமுகவை அழித்து பிஜேபி வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த அதிமுகவை அழித்து டிவிகே வரணும்னு விஜய் நினைக்கிறாரு. அந்த இடத்துக்கு அதிமுகவை அழித்து என்டிகே வரணும்னு சீமா நினைக்கிறாரு. அப்ப என்ன நினைக்கிறாங்க? அப்ப ஈஸியான பிரே யாரு? அதிமுக. அப்ப அதிமுக இன்னைக்கு வல்னரபிளா இருக்க கட்சி எது? அதிமுக. அப்ப அந்த வல்னரபிலிட்டியை கிரியேட் பண்ணது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரியா? எடப்பாடி பழனிசாமி தானே அந்த வல்னரபிலிட்டியை கிரியேட் பண்ணாரு. அப்ப இன்னைக்கு ஒருத்தரை ஒற்றுமைப்படுத்தாம நீங்க வெற்றி பெற முடியுன்ற அளவுக்கு நீங்க செல்வாக்கு மிக்கவரா, இல்ல மக்கள் நம்பிக்கை பெற்றவரா, இல்ல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில கடைசி வரைக்கும் உறுதியா நிப்பவரா? 26 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, 24 கிடையாது, 26 கிடையாது, 231 கிடையாது. சொன்னவர் தானே எடப்பாடி. அதை மாத்தினவர் யாரு? எடப்பாடி தானே. ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக எடப்பாடி இருப்பதால் மக்கள் நம்பிக்கையை பெற முடியாது. மக்கள் நம்பிக்கையை இழந்தவராகத்தான் எடப்பாடி இருக்கிறார். ஒழிய இவர் பணம் வச்சிருக்காரு, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அந்த பணத்தை வச்சு 1 கோடி கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாரு. இந்த கூட்டத்துக்கு மக்கள் போறாங்க. ஸோ என்டிஏ மத்தியில் இருக்கிற டெல்லியை பொறுத்த வரைக்கும், டெல்லி பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு எடப்பாடி அவர்களை தவிர்த்துட்டு அனதர் ஆப்ஷனை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது. எடப்பாடியை வச்சு 25% வச்சு எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும்? அதுக்கு ADMK 2 பிளந்துட வேண்டியதானே. அதான பழைய பிளானு. அமித்ஷாவுடைய பிளான் என்னது? ஹைதராபாத் மீட்டிங்ல, பிஜேபியுடைய மீட்டிங்ல என்ன சொன்னாங்க? கழகங்களற்ற தமிழ்நாடு உருவாக்கணும், இதான் எங்க நோக்கம். சொன்னது யாரு? அமித்ஷா தானே. ஓகே, அதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஜெயிச்சிடலாம், திமுகவை வரவிடக்கூடாதுன்னு நேரடிவ் பண்ணி பார்த்தாங்க. இனி அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பை கெடுத்தவர் எடப்பாடி. அப்ப எடப்பாடியை முதல்ல மொத்தமா காலி பண்ணிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ADMK இன்னொரு அணியை உருவாக்குங்க, பிஜேபி இன்னொரு அணியை உருவாக்குங்க. இது எடப்பாடி ஒரு தனி அணியா இருக்கட்டும், ADMK இன்னொரு அணியை உருவாக்குங்கன்ற சூழல் ஏற்படுது. அப்ப அந்த சூழல், அப்படிப்பட்ட சூழலுக்கு அமித்ஷா உடன்படுவாரே. ஆனால் அமித்ஷா எவ்வளோ முயற்சி எடுத்தார். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டா 39% வந்துடும், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒன்றா சேர்ந்தாலே 39%க்கு மேலே வந்துடும். இப்போ 20 வச்சிருக்காரு, 19. ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது ஒரு 5% கூடும், 45% வந்துடும். 2%ல 47%ல அவன் 47% திமுக எடுத்தா கூட EVM வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணாரு. இப்போ ஒன்றா சேர்க்கறதுக்கு வழி இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணணும்? செங்கோட்டையனை வச்சு ராமர் கோயில் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனவர் நேராக அமித்ஷா வீட்டுக்கு போறாரு. எப்படி எடப்பாடி போய் சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி செங்கோட்டையனும் போய் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஓகே, இவர்களுக்கு என்ன, ஏன் இப்படி மறைக்கிறாங்க? எனக்கு எல்லாம் என்ன கேள்வினா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கான கட்சி, விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கான கட்சியாக இருந்த ADMK, ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு நாள் ஆளுமையாக கட்டி காத்த கட்சியிலிருந்து ஒரு தலைவன் இல்லையா? பிஜேபி சாராம நான் அதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன் இல்லையா? அன்னைக்கு அதான் எனக்கு கேள்வி. ஒரு தலைவன் இல்லை, முதுகெலும்புல ஒரு தலைவன் இல்லையா ADMKல? பிஜேபி இல்லாம நான் அதிமுகவை மீட்டெடுத்து எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்குவேன், ஜெயலலிதாவின் ஆளுமை மிக்க ஆட்சியை உருவாக்குவேன் சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தெம்பு இல்லையா? இத்தனை வட்டம் எம்ஜிஆர் ஆட்சியில அமைச்சர்களாக இருந்தீங்களே, எம்ஜிஆருடைய மனிதநேயம் உங்களுக்கு தெரியாதா? ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருந்தீங்களா, ஜெயலலிதாவுடைய ஆளுமை உங்களுக்கு தெரியாதா?
எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க? அதிமுகவை மீட்டெடுத்து அதிமுகவின் தொண்டர்களின் கனவை நனவாக்குவதற்கு ஒரு தலைவன் இல்லையா? எல்லாரும் பிஜேபியோட போவீங்க, எல்லாரும் யார் சிறந்த அடிமை, பிஜேபிக்கு சிறந்த அடிமை என்பதில் போட்டியா ஓடுவீங்க. எப்படி கேட்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காரு. இப்ப அதிமுக இன்னும் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி செல்லுது அப்படின்றதா உங்களுடைய பார்வை? ஆமா, ஒட்டுமொத்தமா அதிமுகவை அழிச்சாதானே பிஜேபி வரணும்ன்ற கணக்குக்கு வந்தாச்சு. இப்ப இல்ல அந்த ஒரு புரிதல் கட்சியோட பொதுச் செயலாளர் இல்ல கட்சியில கூட இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? புரிதல் இருக்கு, பணம் எடப்பாடிகிட்ட இருக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திரும்பி பதவி வரணுன்ற எண்ணம் அவர்கிட்ட சுப்ரவா இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாம், நான் எம்ஜிஆர், நான் வந்து ஜெயலலிதா, நான் வந்து ஆட்சியில் கொண்டாந்துருவேன்னு அவர் சொல்றாரு. ஆனால் மக்கள் அதை நம்புறதுக்கு, எடப்பாடியை நம்பி ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடிக்கு என்ன அர்த்தம்? எடப்பாடி ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். எடப்பாடி இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவருக்கு போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு, ரஜகத துறகாதிபதிகள் இருக்கு, Z+ செக்யூரிட்டி வேற கொடுத்துருக்காங்க. அவர் அடுத்து தோத்தாலும் அவருக்கு அது தொடரும். ஆனால் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, உதயகுமார், CV சண்முகம், ஜெயக்குமார், இவங்களுக்கெல்லாம் வந்து அதே பவர் இருக்குமா? அடுத்த வட்டம் தோத்தாச்சுன்னா அதே பவர் இருக்குமா? இரண்டாம் முறை தோத்தாச்சுன்னா கருணாநிதி மாதிரி திமுகவை கட்டுக்கோப்பா வைக்கக்கூடிய தகுதி இருக்குமா? தோத்த பிறகு தகுதி இதெல்லாம் மனசுல இருக்குன்றீங்க? ஆமா. ஓகே, இவர்கள் தோத்துருவாங்க. அமைச்சர்கள் திரும்பி அமைச்சர் ஆக முடியாது, எம்எல்ஏக்கள் ஆக முடியாது. ஆகலைன்னா உங்களுக்கு என்ன மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்கு, மதிப்பு இருக்கு? உங்களுடைய அரசியல் எதிர்காலமே காலியாயிருமே. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இன்னைக்கு எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் எதிராக அந்தந்த தொகுதியிலேயே இன்னொரு ஆளை உருவாக்குறாரு எடப்பாடி. யாரு? தனக்கு தன் பேச்சை கேட்கக்கூடிய ஆளை உருவாக்குறாரு. இப்ப இது அதிமுக இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, இது எடப்பாடி திமுகவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு நாள் திடீர்னு முடிச்சு பார்ப்பாங்க, அவருக்கு எதிராக இன்னொருத்தர் நிற்பாரு, அவர் எடப்பாடி சொல்ல கேட்பாரு, இந்த தலைவர் தூக்கி எறியப்படுவார். அவர் நத்தம் விஸ்வநாதா இருந்தாலும் சரி, சீனிவாசனா இருந்தாலும் சரி, உதயகுமாரா இருந்தாலும் சரி, செல்லூர் ரோஜா இருந்தாலும் சரி, CV சண்முகமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சசிகலாவுக்கு நேர்ந்த கதி, டிடிவி தினகரனுக்கு நேர்ந்த கதி, OPSக்கு நேர்ந்த கதி, செங்கோட்டையனுக்கு நேர்ந்த கதி அனைவருக்கும் நடக்கும். எடப்பாடியை நம்பிய அனைவருக்கும் அது நடக்கும். ஓகே, இதுதான் எடப்பாடியுடைய நேச்சர். இந்த நேச்சரை வச்சுக்கிட்டு தன்னை ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? லீட் பண்ணி கொண்டு போகணும், அனைவரையும் அரவணைத்து செல்லணும். வெஞ்சன்ஸை வச்சிருக்க கூடாது, வன்மத்தை வைத்திருக்க கூடாது. அந்த வன்மத்தை வைத்திருக்கக்கூடிய எடப்பாடியால் எப்படி மக்கள் நம்பிக்கையை பெற முடியும்? மக்கள் நம்பிக்கையை பெறாதவனால் எப்படி ஆட்சியை கொண்டாட முடியும்? முடியவே முடியாது. அப்ப அந்த நிலையில இருக்கும் பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எடப்பாடியை தோற்கடித்ததும், எடப்பாடி பின்னால ஊழல் பணத்தை சேர்த்து பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் தோற்கடித்தால் மட்டுமே அதிமுகவை மீண்டும் எம்ஜிஆர் கட்சியாக உருவாக்க முடியும். மீண்டும் எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாப்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அதிமுக மீண்டும் இந்த அரசியல் களத்தில் நிற்கும். இல்லை என்று சொன்னால் அதிமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக அமையும். இல்லை என்று சொன்னால் அதிமுகவுடைய தொண்டர்கள் திமுகவுக்கு போயிடுவாங்க, டிவிகேக்கு போயிடுவாங்க, NTKக்கு போயிடுவாங்க. திரும்பி நீ அதிமுகவை கட்டமைக்க முடியாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி எவ்வளவு முக்கியம், அந்த கட்சியை எவ்வளோ கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும், ஒரு லீடர்ஷிப்புக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பார்வைகளை முன் வச்சிங்க. உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.